அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, பாண்டியநாடு, பாயும் புலி என பல சிறந்த திரைப்படங்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த இயக்குனர் சுசீந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பாலசரவணன், சிங்கம்புலி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் இருந்தே நெருங்கிய நண்பர்களாக கார்த்திக் மற்றும் மோனிகா பழகி வருகின்றார்கள். பள்ளி பருவத்தில் துவங்கி கல்லூரி, அதன்பின் தொழில் என அனைத்திலும் ஒன்றாக பயணிக்கும் இவர்களை பார்க்கும் அனைவரும் இவர்கள் காதலர்கள் என முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் எப்போதுமே நண்பர்களாக பழக ஒரு கட்டத்தில் பவித்ரா என்கின்ற பெண்ணை கார்த்திக் காதலிக்க துவங்குகின்றார். பவித்ராவை காதலித்தாலும் மோனிகாவுடன் தொடர்ந்து நட்பில் கார்த்திக் நெருங்கி பழகுவது பவித்ராவிற்கு பிடிக்கவில்லை. இதனால் மோனிகாவுடனான நட்பை முறித்து கொள்ளும்படி கார்த்திக்கிடம் கூறுகின்றார் பவித்ரா. ஆனால் கார்த்திக் மோனிகாவின் நட்பை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என கூறிவிடுகின்றார். பவித்ராவுடனான காதலை பிரேக்கப் செய்கின்றார். இதை அறிந்த மோனிகா கார்த்திக், பவித்ரா இருவரையும் மீண்டும் சேர்த்து வைக்க, இந்த சமயத்தில் கார்த்திக்கும் பவித்ராவும் பைக்கில் செல்லும்போது விபத்தில் சிக்கி பவித்ரா மரணமடைகின்றார். தனது காதலியின் மரணத்தை தாங்காமல் வாடும் கார்த்திக்கை துயரத்தில் இருந்து மீட்டெடுக்கின்றார் மோனிகா. இதன்பின் கார்த்திக், மோனிகா இருவருக்கும் திருமண ஏற்பாடு நடக்கின்றது. தான் உண்மையான நண்பர்கள் என அவரவர் பெற்றோர்களிடம் கூற, இருவருக்கும் அண்ணன் தங்கை உள்ள வீட்டில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அண்ணன் தங்கை உள்ள வீட்டை தேடுகின்றனர். இதன்பின் என்ன நடந்தது? இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களா அல்லது இறுதி வரை நண்பர்களாகவே இருந்தார்களா என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகன் ஜெகவீர் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக மீனாட்சி கோவிந்தராஜன் அழகாலும் நடிப்பாலும் கவர்கின்றார். பவித்ராவாக நடித்தவரின் நடிப்பு அருமை. பாலசரவணன், ஜிபி முத்து, ஜெயபிரகாஷ், சிங்கம்புலி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். VS ஆனந்தகிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பாலசரவணன், சிங்கம்புலி நடிப்பு நம்மை ரசிக்க வைக்கின்றது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் சிங்கம்புலி கொடுக்கும் அளப்பறை அட்டகாசமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். டி இமானின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து பழகி வந்தாலே அது காதல்தான் என முடிவு செய்துவிடும் இந்த சமூகத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரை நண்பர்களாகவே இருக்கலாம் என்ற கருத்தை எல்லோரும் ஃபேமிலியுடன் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் சுசீந்திரனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.